ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் டிசம்பர் 1 அன்னைக்கு ஸ்டெனோடைபிஸ்டோட வேக்கன்சிஸ் எவ்வளோ ஃபில் ஆயிருக்கு, எவ்வளோ அவைலபிள் இருக்குது, அதே மாதிரி ஜென்ரலில் எவ்வளோ போயிருக்கு, ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எவ்வளோ போயிருக்கு, இன்னும் எத்தனை நாள் வரும் அப்படிங்கிறத அதை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஓவரால் ஃபில்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 147 வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ இது 176 வந்து ஃபில் ஆயிருந்து இன்னைக்கு 147 வந்து ஃபில் ஆயிருக்கு. அவைலபிள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 523 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ கம்யூனிட்டி வைஸ் பார்த்துடலாம். ஸோ இன்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர் டே எவ்வளோ ஃபில் ஆகுது அப்படின்றத நான் போடுறேன். ஸோ தட் அது அந்த கால்குலேஷனை வச்சு நமக்கு எத்தனை நாள் வந்து போகும், ஒரு ட்ரெண்ட் நமக்கு வந்து தெரியும். அதுக்காக தான் அது. ஸோ ஜென்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா 23 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஃபில் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 100 வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து 23 அவைலபிளாக இருக்குது. இன்னைக்கு ஃபில் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11. ஸோ இதே ட்ரெண்டில் போச்சு அப்படின்னா டிசம்பர் 2 and 3 வரைக்கும் இந்த ஜென்ரலில் கொஞ்சம் வேக்கன்சிஸ் இருக்கும். ஸோ ஜென்ரலில் வேக்கன்சி இருக்க என்ன ஆகும் அப்படின்னா பின்னாடி வரவங்களுக்கு கம்யூனிட்டியில் பிசி எம்பிசிக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா மற்றவங்க எல்லாருக்குமே அவங்கவுங்க கம்யூனிட்டி வேக்கன்சியே அவைலபிளாக இருக்கும். ஸோ பிசி எம்பிசிக்கு வந்து சீக்கிரம் முடிஞ்சிட மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஜென்ரலில் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இருக்க ட்ரெண்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலுக்கு வந்து இன்னும் ஒரு 2 days கிடைக்க சான்சஸ் இருக்குது. நாளை டிசம்பர் 2 and டிசம்பர் 3. ஸோ இந்த 2 daysக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு மூவ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 6 வேக்கன்சி ஜென்ரல் அண்ட் விமனில் அவைலபிள் பார்த்தீங்க அப்படின்னா 10 இருக்குது. ஸோ ஜெனரல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் விடோ வந்து இன்னைக்கு ஃபில்டு 1, அவைலபிள் வந்து 0. ஸோ 0 ஆயாச்சு. ஜெனரல் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மென் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபில்டு 1, அவைலபிள் வந்து 5. ஸோ இது எல்லாருமே எடுக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகுது. ஸோ ஜெனரல் அண்ட் பிளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12 அவைலபிளாக இருக்குது, 7 வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஜென்ரல் டேர்ம் பிசி எம்பிசி எல்லாருமே வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் போகிறவங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃபோர்த் வந்து நான் கிடைக்கும் சான்சஸ் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் நான் வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இன்னொரு 2 days போகும்போது நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்கிறேன். ஃபோர்த்துக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் தேர்ட் வரைக்கும் போகிறவங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃப், பிளைண்ட் இதெல்லாம் வந்து எதுவுமே ஃபில் ஆகலை. அதோட பிஎஸ்டிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 6 நாளும் 10 வேக்கன்சி ஃபில் ஆகிட்டு அவைலபிள் பார்த்தீங்க அப்படின்னா 8 + 8 16 வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜெனரல் அண்ட் பிஎஸ்டிஎம்லாம் வந்து அநேகமாக நாளைக்கு முடியறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதே மாதிரி பிசி ஜென்ரல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபில்டு பார்த்தீங்க அப்படின்னா 91, அவைலபிள் பார்த்தீங்க அப்படின்னா 30. ஸோ பிசி தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. எம்பிசி கூட ஓரளவுக்கு ஓகே. ஸோ பிசி தான் வந்து இன்னைக்கு இந்த 147 பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பிசியில் தான் வந்து கிட்டத்தட்ட 40-50 வந்து 1:3 பிசியில் தான் ஃபில் ஆயிருக்கு. ஸோ பிசி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. நாளைக்கு கொஞ்சம் குறையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். 27 and 11 பிசி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 27 வேக்கன்சி போயிருக்கு, விமனில் 11 வேக்கன்சி போயிருக்கு, டிஸ்ட்ரிக்ட் விடோ 3 போயிருக்கு, எக்ஸ் சர்வீஸ்மென் 3 போயிருக்கு. பிசி பிளைண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேக்கன்சி மூவ் ஆகிருக்கு. ஆர்த்தோ வந்து ஃபில் ஆகி ஆல்ரெடி 0 ஆயிடுச்சு. விமன் ஆர்த்தோவில் 1 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 9 வேக்கன்சி ஃபில் ஆகிருக்கு, நாளைக்கு 8 இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நாளையோட முடிஞ்சிடும். ஸோ பிஎஸ்டிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மாக இருக்கட்டும், பிசி பிஎஸ்டிஎம்மாக இருக்கட்டும், நாளைக்கு வந்து முடியறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ பிசி அண்ட் ஜென்ரல் நாளைக்கு நாளான போகிறவங்களுக்கு டிசம்பர் 2 and 3 வந்து நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம் இப்போதைக்கு இருக்கிற ரேஞ்ச் வச்சு பார்க்கும்போது. ஸோ அடுத்து பிசிஎம் மூவே ஆகலை, ஆஸ் யூஷுவல் 1 தான் ஃபில் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் அப்படியே தான் இருக்குது. நான் நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன், பிசிஎம் எஸ்டி வந்து ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் 3மே. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைட் சீனாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். எஸ்சி ஜென்ரல் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சியுமே வந்து நான் சொன்ன முதல்லையே உங்களுக்கு வந்து டிசம்பர் 5 வரைக்கும் சான்சஸ் இருக்குது. எஸ்சிக்கு டிசம்பர் 5 வரைக்கும் போகிறவங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஆனால் நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து டைப்பிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நடந்துச்சு. ஸோ இப்போ 2-3 இயர்ஸ் கவுன்சிலிங் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படி மூவ் ஆகுதுன்னு. ஸோ அந்த ஐடியா தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 5 days போக சான்சஸ் இருக்குது. ஸோ டிசம்பர் 5 வரைக்கும் வந்து உங்களுக்கு கிடைக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
ஸோ டெஸ்டட் விடோ பார்த்தீங்க அப்படின்னா 1 ஃபில் ஆகி 5 வேக்கன்சி இருக்குது. ஸோ அதோட பிஎஸ்டிஎம் வந்து ஒரு 16 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் எஸ்சி. எம்பிசி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 2 டேஸ் வரும். நான் முதல்ல சொன்ன மாதிரி பிசி, எம்பிசி ஜென்ரல் எல்லாருமே இன்னும் 2 டேஸ்க்கு சேஃப். December 2 and 3 வந்து சேஃப். எம்பிசி அவைலபிள் பார்த்தீங்க அப்படின்னா 47, விமன் பார்த்தீங்க அப்படின்னா 22 அவைலபிளாக இருக்குது. டெஸ்டிடியூட்டில் 5 வேக்கன்சி இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் 6 இருக்குது. பிளைண்டில் 1 இருக்குது. டெஃப்ல 1, ஆர்த்தோவில் 15. இதெல்லாம் கூட அவைல் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் இந்த நம்பர்ஸ் மட்டும் பார்க்காதீங்க, இது எல்லாமே சேர்த்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து சான்சஸ் நிறைய இருக்கும். ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா 114 வேக்கன்சிஸ் இருக்குது எம்பிசிக்கு. ஸோ நீங்கள் வந்து இன்னொரு 2 டேஸ் வந்து சேஃப் தான், கவலைப்பட தேவையில்லை. அடுத்தது எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிலையும் ரொம்ப வந்து மூவ் ஆகலை. ஒரே ஒரு வேக்கன்சி தான் மூவ் ஆயிருக்கு, மற்ற எல்லாம் அப்படியே தான் இருக்குது. எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி ஃபில் ஆயிருக்கு. ஜென்ரலில் 1, விமனில் 1 ஃபில் ஆயிருக்கு. மற்றபடி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ டோட்டல் ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா 147 ஃபில் ஆயிருக்கு. அண்ட் இது வரைக்கும் மொத்தமாக ஃபில் ஆனது 3 நாளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 510. மீதி அவைலபிள் பார்த்தீங்க அப்படின்னா 523 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 2 டேஸ் போகிற பிசி, எம்பிசி எந்த வரையும் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். ரிமைனிங் 4th நிறைய பேர் கேட்குறீங்க. நான் வந்து அது ஆஸ் டேஸ் கோஸ் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஃபால்ஸ் ஹோப் கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் டிசைட். இதுக்கு அடுத்த வீடியோவில் ஒரு 10-15 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் போடுறேன். ஜென்ரல் டர்ன், பிசி, எம்பிசி, எஸ்சி இந்த 4 க்ரைட்டீரியாவுக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ அடுத்த வீடியோவில் ஒரு 15 மினிட்ஸில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் யூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.